பிரைஸ் தி லார்ட். சகோதர சிநேகத்தை குறித்து பைபிள்ல நிறைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே வீட்டுல ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறோம், ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம். சண்டை போட்டுக்கிட்டாலும் அடுத்து சரியாயிரும். நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா 3வது மனுஷன் ஒருத்தவங்க வந்து யாரையாவது ஏதாவது சொல்லிட்டா அப்ப கொதிக்கும் பாருங்க. இதுதான் ரத்த பாசம் பிரியமானவர்களே. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும் பாருங்க. அவங்கவுங்க திருமணமாய் தனித்தனி வாழ்க்கையில செட்டில் ஆகும்போது உன் குடும்பம் என் குடும்பம், உன் வீடு என் வீடு, உன் சொத்து என் சொத்து அப்படின்னு சொல்லி பிரிவின் ஆவி அங்க வித்தியாசமான ஒரு ஆவி செயல்பட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் மனைவியை விட்டு கொடுக்க முடியாது, ஒரு பக்கம் தான் சகோதரனையும் பெற்றவர்களையும் விட்டு கொடுக்க முடியாது. இந்த 2 பக்கத்துக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு மனுஷன் என்ன செய்யன்னு தெரியாம ஒரு சில கசப்பான காரியம் வெளிப்படுது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஒருத்தவங்க முகத்தை ஒருத்தவங்க பார்த்து கொள்ள முடியாத அளவு தயவு செஞ்சு பிரச்சனையோ சண்டையோ போட வேண்டாம். ஒரே வீட்டுல பிறந்த பிள்ளைகள் கடைசி வர எல்லா விசேஷங்களுக்கும் ஒன்று சேர்ந்து வர வேண்டிய சூழ்நிலை அடிக்கடி வரும். ஒருத்தவங்க முகத்தை ஒருத்தவங்க கட்டாயம் பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துகிட்டே தான் இருக்கும் பிரியமானவர்களை. காணிக்கை பெட்டியில காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி உன் சகோதரங்கிட்ட ஏதாவது குறை இருந்துச்சுன்னா போய் ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறம் வந்து காணிக்கையை போடுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. சகோதர சிநேகம் அவ்வளவு விசேஷமான சிநேகமா இருக்குது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இடுக்கணில் உதவுவதற்கு சிநேகிதன் கடைசி வரைக்கும் வரமாட்டான். சொந்த ரத்தமாகிய சகோதரனுடைய ரத்தம் தான் துடிக்கும் பிரியமானவர்களை. ஓடி வந்து நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஏங்குவாங்க பாருங்க. யாக்கோபு ஏசாவை குறித்து நம்ம பார்க்கும்போது யாக்கோபு மாமா வீட்டுக்கு ஓடி போறான். ஏசா சொல்றான், எங்க அப்பாவுக்கு துக்கம் கொண்டாடுற நாள் வரும், அப்ப என் தம்பி கண்டிப்பா வருவான், அப்ப அவனை கொலை செஞ்சிருவேன் இருதயத்துல பேசினான்னு பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஏசாவை சமாதானப்படுத்த யாக்கோபு ஒரு பெரிய மந்தைய அனுப்பி விடுறான். ஆனா ஏசா அதையெல்லாம் பார்க்கல, யாக்கோப பார்த்து ஓடி வந்து கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்தான் அப்படின்னு பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். எனக்கு முன்னாடி போன இந்த மந்தையெல்லாம் எதுக்குன்னு கேட்டாப்பா யாக்கோபு சொல்றான், உங்க கண்ணுல எனக்கு தயவு கிடைக்கணும், அதனால இதெல்லாம் அனுப்பி வச்சேன், ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லப்பா எனக்கு இருக்கிறது போதும், உனக்குள்ளதை நீ வச்சுக்கோன்னு சொன்னப்ப, என்னை நீ சந்தோஷமா ஏற்றுக்கொண்டது உண்மையானா இந்த காணிக்கையை கட்டாயம் ஏற்றுக்கொண்டுதான் வேணும் அப்படின்னு சொன்னப்ப ஏசா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். இதுதான் சகோதர சிநேகம் பிரியமானவர்களே. சகோதர சிநேகத்தை வளர்த்து கொள்ளுவோம், பாதுகாப்போம். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று ஒற்றுமையா வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு அளவில்லாம ஆசீர்வதிப்பார். ஆமென்.